முதன்முறையாக கொங்கு மண்டலத்தில் திரு சக்தி பாலாஜி, அவருடைய துணைவியார் திருமதி சக்தி பாலாஜி ஆகியோர் இணைந்து அவருடைய குழுவினரோடு இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த குதிரையேற்றம் ஷோ ஜம்பிங் இன்றைக்கு காட்டப்பட்டது என்பது ஆயிரக்கணக்கான இங்க கூடியிருக்கிற மக்களை சிறிது நேரம் பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் வெளிநாட்டிலே கொண்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வைத்ததை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய பொருளாதார உதவியோடு கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக, தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக, கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டுமானால் அவற்றையும் மாண்புமிகு முதலமைச்சர் பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம். இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் இந்த நிகழ்வை நடத்தி காட்டிய திரு சக்தி பாலாஜி அவர்களுக்கும், அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய இணைந்து பணியாற்றிய அனைத்து குழுவினருக்கும், பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து இந்த குதிரை ஏற்றத்தில் ஷோ ஜம்பிங்கில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கும். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி விளையாட்டுகளை ஊக்குவிக்கிறீர்கள் நடத்துறதுக்கு ஆளும் நீங்க நடத்திருக்காங்க.